இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடே கிடையாதுங்க. ஒரு கிரவுண்ட் இடம், அதாவது 5.5 சென்ட் இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோர்ல கட்டப்பட்ட ஒரு மினி பங்களா. போர்ட்டிகோ பாருங்க, அடுத்து நிறைய கார் நிறுத்திக்கிற மாதிரி ஜம்முன்னு இருக்கா. நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன்லாம் வந்துச்சுன்னா மண்டபம்லாம் புக் பண்ண தேவையில்லைங்க. இந்த வீட்டில் இருக்க லிவிங் ஹால ஒரு மினி மேரேஜ் ஹால் மாதிரி நல்லா பிரம்மாண்டமா கொடுத்துருக்காங்க. வீட்டோட கிச்சன் கம் டைனிங் 8க்கு 21ங்கிறதால நல்லா ஸ்பேசியஸா இருக்கு. இந்த வீட்டில் இருக்கிற 3 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் தான். அதுக்கு பெரிய பெரிய அட்டாச்ட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது போக ஒரு அவுட்டர் பாத்ரூம் இருக்கு. அது போக இந்த மாதிரி ஸ்பேசியஸான யூட்டிலிட்டி ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுத்தியுமே செட் பேக் ஏரியாவும் இருக்கு. உங்க வாழ்க்கையில ஒரு 3 BHK வீடு வாங்குற மாதிரி ஐடியால இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீடு வாங்குங்க. ஏன்னா 5.5 சென்ட் இடம் கிடைச்சிருக்கனால இந்த வீட்டில் நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஃபியூச்சரில் நம்ம பசங்களை பெருசாகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தனியாக ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும்னு அவசியம் இல்லை. 5.5 சென்ட் இடம் கிடைச்சிருக்கனால இங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு அவங்களுக்குன்னு தனியாக ஒரு வீட்டை கட்டியே நம்ம கொடுத்துடலாம். அது போக 5.5 சென்ட் இடம் கிடைச்சிருக்கனால இந்த லேண்டுக்கு உண்டான காஸ்ட்டும் ஃபியூச்சரில் வந்து அப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்குங்க. அந்த அளவுக்கு இந்த வீட்டில் வந்து நிறைய பெனிஃபிட் சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடு வந்து தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டுங்க. கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. 35க்கு 67ங்கிற நீளங்கள் எடுத்து இந்த வீட்டை வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கட்டப்பட்ட ஒரு 3 BHK வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வீட்டுக்கான ஃப்ரண்ட் எலிவேஷன் மல்டி கலரில் பெயிண்டிங் ஒர்க்கில் கொடுத்து அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் வந்து லீப் டிசைன்ஸ் எல்லாம் வச்ச மாதிரியான பிக்சர் டிசைன்ஸ்லேயே ஒரு அட்ராக்டிவான ஒரு பெயிண்டிங் ஒர்க்கு. அதுக்கு பக்கத்தில் ஸ்ட்ரைப் டிசைன்ஸ், CNC லேசிகட் ஒர்க்கு, இந்த சைடில் வந்து சிவில் ஒர்க்லேயே நிறைய பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து மல்டி கலரில் அட்டகாசமாக இருக்குது. அது போக கார்டனிங் பண்ணிக்கிற மாதிரி லென்த்தான ஒரு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல லேண்ட் செட்டப் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. சைடில் வந்து கார் போகிறதுக்கெல்லாம் ரேம்ப் கொடுத்துருக்காங்க. நடந்து வரதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது. இது வீட்டுக்கான மெயின் கேட்டுங்க. நல்ல ஹெவியான மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. இதுவுமே CNC லேசர் டிசைன்ஸோட மெட்டல் கேட்டாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் கார் பார்க்கிங் பாருங்கள், நல்லா அடுத்தடுத்து ஒரு 3 கார் நிறுத்திக்கிற மாதிரி நல்ல லென்த்தான இந்த வீட்டுக்கு வந்து ஒரு கார் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. இதோட அளவு எவ்வளோ தெரியுமா? மொத்தமாக 13க்கு 46ங்கிற அளவில் லென்த்தாக இந்த பார்க்கிங் ஸ்பேஸோட அளவு மட்டும் சொல்கிறேன். ஃப்ளோரிங் ஃபுல்லாமே செக்டு பேட்டர்ன் டிசைன்ஸில் கார் பார்க்கிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே இந்த கோல்டன் பீடிங்ஸ் வச்ச மாதிரியான வால் டைல்ஸ் வந்து சீலிங் வரைக்குமே லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட் லைட் இருக்குது. இப்போ நான் நிற்கிற இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட அளவு மட்டும் 13க்கு 30ங்கிற அளவில் இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட அளவு மட்டும் இருக்குது. அது போக இந்த சைடு வந்துட்டிங்கன்னா இது ஒரு தனியாக ஒரு பேசேஜ். இதோட அளவு வந்து 10க்கு 17ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம 2 வீலர்ஸ்லாம் நிறுத்திக்கலாம், வேணும்னா கார் கூட நிறுத்திக்கலாம். அந்த அளவுக்கு லென்த்தான போர்ட்டிகோ இந்த வீட்டுக்கு இருக்குது. இது வீட்டுக்கான மெயின் டோருங்க. கிழக்கு பார்த்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து ஒரு யூட்டிலிட்டி ஏரியா பெருசாக கொடுத்துருக்காங்க. இது வந்து போர்வெல்லுங்க. இங்கே கடைசியில் வந்து வீட்டுக்கான வாட்டர் சம்ப் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து இங்கேயும் ஒரு பெரிய யூட்டிலிட்டி ஏரியா, வாஷிங் மிஷின்லாம் இங்கே வச்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு பெரிய யூட்டிலிட்டி ஏரியா அந்த வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு தனியாக இங்கே வந்து ஒரு அவுட்ரு பாத்ரூம் இருக்குது. இந்த அவுட்ரு பாத்ரூமோட அளவு வந்து 3.5க்கு 6ங்கிற அளவில் இந்தியன் கிளாஸட் டைப்பில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றி நடந்து வர மாதிரி செட் பேக் ஏரியாவில் இருக்குது. பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. நான் தனியாக வீடியோ எடுத்து காட்டுறேன். இப்போ நம்ம வீட்டோட மெயின் டோர் போயிடலாம். இது வீட்டோட மெயின் டோருங்க. கிழக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் ரெடி பண்ணியிருக்காங்க. டிசைனர் கிளாஸில் 2 பக்கமே கொடுத்துருக்காங்க. அது போக அது பக்கத்தில் இந்த மாதிரி ப்ராடான அந்த வுடன் பேனலிங் ஒர்க்கில் கொடுத்து இந்த வீட்டோட மெயின் டோரை ரெடி பண்ணியிருக்கிறது நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. உள்ளே வந்தீங்கன்னா 22க்கு 16ங்கிற அளவில் ஒரு மினி மேரேஜ் ஹால் மாதிரி இந்த வீட்டோட லிவிங் ஹாலை பிளான் பண்ணியிருக்காங்க. நல்லா வசதியாக இருக்குங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அதுலேயே பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. கிரே வித் ஒயிட் கலர் தீமில் இருக்குது. அது போக ஃபாக்கஸ் லைட்டு, சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டு, பேக்ரவுண்டுக்கு வந்து ஸ்ட்ரிப் லைட்டு, இந்த இடத்துல வந்து 3D டிசைன்ஸில் லைட் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க. அது போக சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ராடு இருக்குது. அது போக இந்த வீட்டுக்கு வந்து மல்டிமீடியா டிவி ஹாலில் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே கோல்டன் பீடிங்ஸ் வச்ச மாதிரியான டிசைனில் ஒயிட் வித் கிரே கலர் தீமில் அந்த மல்டிமீடியா டிவி இருக்குது. பேக்ரவுண்டில் வந்து லோவர் பிராண்ட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜை கேபினெட் இருக்குங்க. இதுவுமே CNC லேசிகட் டிசைன்ஸோடு இருக்குது. கீழே வந்து ஸ்டோரேஜ் யூனிட் செஞ்சுருக்காங்க. ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி மார்மரேட் டிசைன்ஸில் இருக்கக்கூடிய 2x4 வெர்டிஃபைட்ஸ் தான் இந்த வீட்டில், ஹாலில், பெட்ரூமில் எல்லாத்துக்குமே இதே டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக ஹாலில் வந்து ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது. இப்போ நம்ம வீட்டோட கிச்சன் கம் டைனிங் பார்த்துலாம். வர வழியில் இந்த லூவர் பேனல் டிசைன்ஸில் ஆர்ச் டிசைன் செஞ்சுருக்காங்க. உள்ளே வந்தது இப்போ நம்ம பார்க்குறது டைனிங் ஏரியா. 8க்கு 21ங்கிற அளவில் கிச்சன் கம் டைனிங்காக நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனாங்கன்னா டைனிங் ஏரியா. கார்னரில் ஹேண்ட் வாஷ் மிஷின்லாம் இருக்குது. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அதே ப்ளூ வித் ஒயிட் கலர் தீமில் ஃபால் சீலிங் ஒர்க்கு, ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்காக ஒரு உட்டன் விண்டோஸ் இருக்குது. அப்படியே பேக் சைடில் வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப் வந்து ஒரு யூ ஷேப்பில் இருக்குது. பேஸ் கேபினெட் எல்லாமே ஒயிட் வித் ப்ளூ கலர் தீமில் இந்த ஸ்டோரேஜ் யூனிட்டுக்கான டிசைன்ஸ் எல்லாம் செஞ்சுருக்காங்க. இங்கே பார்க்குறீங்களா இந்த 3D டிசைன்ஸ் கிளாஸ். இந்த மாதிரி 3D டிசைன் கிளாஸ் வந்து நீங்கள் எல்லா ரூமில் பார்க்குற இன்டீரியர்லையுமே கொடுத்துருக்காங்க. அது போக இங்கே வந்து ஒரு வால் யூனிட் இருக்குது. ஸ்டோரேஜ் யூனிட், ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் யூனிட் இந்த கிச்சனில் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்காங்க. கட்டல் யூனிட்டு, ஆயில் ப்ளோட்ரு, இந்த மாதிரிலாம் இருக்குது. ரெண்டு லெவலில் எல் ஷேப்பில் RCC லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்டு ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. அது போக எக்ஸஸ்ட் ஃபேன் இருக்குது. கிச்சன்லேருந்து சீலிங் வரைக்குமே, அந்த கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்குமே பிளாக் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில்
டைல்ஸ் ஒர்க்கை உபயோகப்படுத்தியிருக்காங்க. கவுண்டர் டாப்பில் ஒன் சைட் கார்னரில் இங்கே வந்து குவாட்ஸ் மெட்டீரியல் சிங்க் இருக்குது. அது போக குட் வாட்டருக்கு போர் வாட்டருக்கு 2 டேப்பு ஆரோ மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட வென்டிலேஷனுக்காக இங்கே ஒரு உட்டன் விண்டோ இருக்குங்க. கிச்சனுக்கும் டைனிங்க்கும் இங்கே சென்டரில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க. ஃபுட்டெல்லாம் நம்ம சர்வ் பண்ணிட்டோம்னா இங்கேருந்து அப்படியே நம்ம வாங்கி டைனிங் ஏரியாவில் டைனிங் டேபிளில் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துருந்தலாம். டைனிங் ஏரியாவிலேருந்து போகிற மாதிரி இந்த வீட்டோட ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. பெட்ரூமோட டோர் எல்லாமே இந்த மாதிரி சூப்பரான உட்டன் டோர்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. இது வந்து வீட்டோட கன்னிமூலையில் இருக்கக்கூடிய வீட்டோட ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம். 10க்கு 16 இதோட மொத்த அளவு. வென்டிலேஷனுக்காக 2 உட்டன் விண்டோஸ் இருக்குது. அதுபோக ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒயிட் வித் கிரே கலர் காம்பினேஷனில். அது போக வர பேசேஜ்லேயும் அந்த இடத்துலையும் ஒரு ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்டு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் செஞ்சுருக்காங்க. வால் ஷெல்ஃப் இருக்குது. ஏசி மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இது பெட்ரூம்க்கான டோருங்க. வெயிட்லெஸ் பிவிசி டோராக மாட்டி வச்சுருக்காங்க. இதோட அளவு 6க்கு 5ங்கிற அளவில் இருக்குங்க. வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் மாட்டி வச்சுருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு மார்மேட் டிசைன்ஸில் ஆன்டிஸ்கி டைல்ஸு. வாலுக்கு வந்து 3D பேட்டர்னில் இருக்கக்கூடிய வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங் வரைக்குமே. அது போக காஸ்மெட்டிக்ஸ் வச்சுக்கிற மாதிரியான செல்ஃபு, டவல் ராடு, ஹேண்ட் வாஷ் மிஷின் இதெல்லாமே ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பக்காவாக மாட்டி ரெடியாக இருக்குது. பை ஃபிட்டிங்ஸ்லாம் பேரிவேர் பிராண்டில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்த 2 பெட்ரூம்ஸுமே இந்த லிவிங் ஹாலுக்கு பேரலாக இருக்குது. இது செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம். ஃபஸ்ட் நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த செகண்ட் பெட்ரூம் மாடலும் 10க்கு 16ங்கிற அளவில் தான் இருக்குது. வென்டிலேஷனுக்காக இங்கே ஒரு விண்டோஸ் இருக்குது. உட்டன் விண்டோஸ் தான். அது போக வால் ஷெல்ஃபு, நான் சொன்னேன்ல இந்த 3D பேட்டர்ன் கிளாஸ் எல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். அது போக லிண்டல் லெவலில் ஆர்சிசி லேப் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் ஏசி மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இந்த பெட்ரூம்க்கான அட்டாச் பாத்ரூம் ரொம்ப பெருசு. 8க்கு 6ங்கிற அளவில் சூப்பரான டைல்ஸ் கலர் காம்பினேஷனை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி பக்காவாக ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம தேர்ட் பெட்ரூமையும் பார்த்தலாம். தேர்ட் பெட்ரூமும் 10க்கு 16ங்கிற அளவு தான் இருக்குங்க. இங்கேயும் கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்காக விண்டோஸ் இருக்குது. ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே ஸ்டோரேஜ் ஒர்க் செஞ்சுருக்காங்க. வால் ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க. இது வந்து அட்டாச்டு பாத்ரூம்ங்க. தேர்ட் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம். இங்கேயும் டைல்ஸ் கலர் காம்பினேஷன் ரொம்பவே யூனிக்கான பேட்டர்னில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. கிரே வித் அந்த லைட் கிரே கலர் காம்பினேஷனில் மார்மேட் டிசைன்ஸில் சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸு, ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கி டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பக்காவாக மாட்டி ரெடியாக தான் வச்சுருக்காங்க. பேரிவேர் பிராண்டில் இருக்குது. அதுபோக நம்ம அவுட்ரு பாத்ரூம் பார்த்துட்டோம். அவ்வளோதான். அது போக இந்த வீட்டுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டெரஸ் போகிற மாதிரி ஸ்டேர்கேஸ் ஏரியா இருக்குது. அதுக்கு தனியாக வந்து ஒரு ரூம் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அது கீழே வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் அந்த ஸ்டேர்கேஸ் ஏரியா போகிற மாதிரி ஒரு சின்னதாக கொடுத்துருக்க ஒரு ரூம். கீழே வந்து நம்ம வீட்டுக்கு தேவையில்லாத ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வந்து நம்ம டம்ப் பண்ணி வச்சுக்கலாம். யூபிஎஸ் இன்வெர்ட்டர்லாம் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதுபோக வாஷிங் மிஷினும் இந்த இடத்துல வச்சுக்கலாங்க. அதுக்கான பைப் ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டியிருக்காங்க. வீட்டை சுற்றி இந்த மாதிரி பார்க்குறீங்களா, இப்போ தான் பெயிண்ட் அடித்து முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி செட்பேக் ஏரியாவும் இருக்குது. இது வீட்டோட டெரஸ் போகிற மாதிரி கொடுத்துருக்க ஸ்டெப்ஸுங்க. சைடு வந்து ஹேண்டல்ஸ் எல்லாம் எம்எஸ் ஸ்டீலில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு காரமடை லொக்கேஷனில் சவிதா ஹாஸ்பிட்டல்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்லேயே நம்ம இந்த வீட்டுக்கு ரீச் ஆகிடலாம். கவர்மெண்ட் பஸ் போகிற ரோட்லேருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க. அக்கம் பக்கத்தில் நிறைய பேர் குடி வந்துட்டாங்க. நல்ல தண்ணிக்கான கனெக்ஷன்லாம் இந்த ஏரியாவில் வந்துருச்சு. டேர்ஸ் வந்து 1000 லிட்டர்ஸில் 2 சின்டெக்ஸ் மாடி வச்சுருக்காங்க. துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இந்த வீட்டோட விலை லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 89 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. 5.5 சென்ட் இடம் கிடச்சிருக்கு. ஃபியூச்சரில் நம்ம வேறு எங்கேயுமே நம்ம பசங்களுக்குலாம் இடமெல்லாம் வாங்கி வீடு கட்ட வேணாங்க. இங்கேயே 5.5 சென்ட் இடம் கிடச்சிருக்கு. நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு அவங்களுக்காக இங்கேயே நம்ம வீட்டை கட்டி செட்டில் பண்ணிடலாம். ஸோ இந்த வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடு வந்து நீங்கள் நேரில் பார்க்கணும், மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீட்டை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து பாருங்கள்.